பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இது உங்களுக்கான வார்த்தை. அநேக இக்கட்டுகளை ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களில் இருந்து ஏற பண்ணுவீர் என்று தாவீது சொல்லுகிறார். இந்த புதிய மாதத்துல இந்த வார்த்தை மூலமா உங்களை சந்திக்கிறேன். கடந்த மாதங்கள் எல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம் அநேக இக்கட்டுகளை சந்தித்துட்டீங்க, அநேக ஆபத்துகளை சந்திச்சிட்டீங்க, விரும்பாத காரியங்கள்லாம் சந்திச்சிட்டீங்க. அதனால வாழ்க்கையில ரொம்ப சோர்ந்து போயிட்டீங்க, இறங்கிட்டீங்க. இதுக்கு பிறகு நாங்களாம் எழும்பவே முடியாத இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறீங்க. ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? தாவீது சொல்லுகிறார், என்னை திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை ஏற பண்ணுவீர். எங்க இருந்து ஏற பண்ணுவீர்? பூமியின் பாதாளங்களில் ஏற பண்ணுவீர். எத்தனை பேர் நம்புறீங்க? ஏறக்கூடாத இடத்துல இருந்தா கூட கர்த்தர் உங்களை ஏற பண்ணுவார். வரவே முடியாத இடத்துல இருந்து கூட கர்த்தர் உங்களை வர பண்ணுவார். வெளியவே வர முடியாதுங்க, சிங்க கெவிங்க அக்கினி சூளைங்க, வர முடியாது, முடிஞ்சு போச்சு, சாப்டர் க்ளோஸ். ஆனா எத்தனை பேர் நம்புறீங்க? உலகத்தானுக்கு அது சரியா இருக்கும். தேவ பிள்ளையே, அவரை நம்பி இருக்கிற தேவ பிள்ளையே, உனக்கு அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. உன்னை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். எப்படிப்பட்ட வலைகளில் நீ அகப்பட்டிருந்தால், எப்படிப்பட்ட கண்ணிகளில் உன் கால்கள் சிக்கி கொண்டிருந்தாலும் கர்த்தர் நிச்சயமா உன்னை வெளியே கொண்டு வந்து உன்னை மறுபடி ஏற்றுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லுங்க. நம்பிக்கையோட இருங்க. இந்த புதிய மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும். உன்னை உயிர்ப்பித்து மறுபடி ஏற பண்ணுவார். அது மட்டுமல்ல, உன் மேன்மையை பெருக பண்ணி மறுபடி உன்னை தேற்றுவார். எவன் சொன்னது உன்னை முடிச்சிருவான்? உன் பேர் கெட்டுடுச்சு, உன் பேர் அழிஞ்சிடுச்சு, உன் பேரை கெடுத்துட்டோம், உன் பேர் முடிஞ்சு போச்சு, இனி ஒண்ணுக்கும் யாருக்கும் நீ பிரயோஜனம் கிடையாது, உன்னை அசிங்கப்படுத்திட்டோம், உன்னை வெட்கப்படுத்திட்டோம், உன்னை முடிச்சிட்டோம், பாப்பமான உன்னை சவால் விட்டு இருக்கலாம். அவன் முன்னாலேயே தேவன் உன் மேன்மையை பெருக பண்ணுகிறதை அந்நிய கண்கள் அல்ல, சொந்த கண்கள் காணும். ஒருவேளை வாழ்க்கையில சில தடுக்கல்களினால, உன் வாழ்க்கையில வந்த சில பாடுகளினால, கொஞ்சம் இறக்கப்பட்ட நிலை, வியாதினால, சரீரத்துல காணப்பட்ட பிரச்சனையினால எழும்ப முடியாதபடி ஆயிடுச்சோ, உன் மேன்மை குறுகி போயிடுச்சோ, நிச்சயமாய் யோபுவின் சிறையிருப்ப கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு பிறகு முடியாது. சொந்த மனைவியே சொன்னா தேவனை தூசி ஜீவனை விட்டுரு அப்படிப்பட்ட. ஏன்னா இதுக்கு பிறகு நீ ஏறி வர முடியாது. எல்லாமே இழந்து போயிட்டியே, எல்லாவற்றையும் நஷ்டப்பட்டுட்டியே, இனி இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் தோல் முதலானவை கூட அழுகி போயிடுச்சு. மறுபடியும் உன் மேன்மை எழும்புமா? உன்னை மறுபடியும் உன் மேன்மையை பெருக பண்ண முடியுமா? நீ எழும்ப முடியுமா? பாதாளத்துக்கும் கீழே போயிட்டியே. அப்படிதான் அவங்க நினைச்சாங்க. ஆனா என் ஆண்டவர் என்ன செய்தார்? யோபுவின் முன்னிலைமை காட்டிலும் அவன் பின்னிலைமை இரட்டிப்பாய் ஆசீர்வதித்தார். இது உங்களுக்கான வார்த்தை. இந்த வார்த்தையை கேட்கும் போதே விசுவாசிங்க. என் ஆண்டவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. அவரை குறித்து நீ கேள்விப்பட்டவைகள், அவரை குறித்து காதார கேள்விப்பட்ட ஒவ்வொன்றையும் என் ஆண்டவர் உன் வாழ்க்கையில் கண்ணால பார்க்க வைப்பார். இன்னைக்கு விசுவாசிங்க. இதுவரைக்கும் அநேக இக்கட்டுகள் ஆண்டவரே, அநேக ஆபத்துகள் ஆண்டவரே நான் பார்த்துட்டேன். அதனால என் வாழ்க்கையில ரொம்ப கீழே டவுன்ல போயிட்டேன். என் வாழ்க்கை நடந்த நஷ்டத்தினால, என் கடனினால, என் அவமானங்களினால, என் குடும்பத்தாரால நான் ரொம்ப கீழே போயிட்டேன். மறுபடி எழும்ப வேணாம், கர்த்தர் உங்களை எழுப்புவார். இந்த வார்த்தை கேட்கும் போதே நான் ஆவியில பார்க்கிறேன், அநேகரை கர்த்தர் எழுப்புகிறார். உலர்ந்த எலும்புகளை எழுப்புவாரையானால், மரித்து போன லாசருவை 4 நாள் கழித்து நாறிப்போன நிலையிலும் என் ஆண்டவர் எழுப்புவாரையானால் உங்களையும் எழுப்புவார், உங்களை உயிர்ப்பிப்பார். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை உங்கள் வாழ்க்கையில இறங்குகிறது. உன் பலவீனத்தினால உன் சரீரம் ஒருவேளை சோர்ந்து ஒன்றுமில்லாமல் போய்விட்டதோ, மறுபடியும் உயிர்ப்பித்து, ஒருவேளை அதனால உன் மேன்மை இறங்கி போனதோ, மறுபடியும் உன்னை தேற்றி. எப்படி தேற்றுவார்? பாரு மகனே, நீ தானே நினைச்ச முடிஞ்சு போச்சு, நினைச்ச அவ்வளவுதான் நினைச்ச, உன்னை காத்து உன்னை தேற்றி சொல்லுவார். பாரு, இப்போ பார், உன்னுடைய சரீரத்தை பார். தாவீது ஒரு நாள் சொல்லுவார் சங்கீதத்துல, வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அப்படி உன்னை தேற்றி உன்னை பெரிய சாட்சியா என் ஆண்டவர் எடுத்து நிறுத்துவார். நம்புற பிள்ளைகள் ஆமேன் சொல்லுங்க. உங்களை கைவிட மாட்டார். நிச்சயமாய் அழைத்தவர் உண்மையுள்ளவர், வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ளவர். உங்களை கைவிட மாட்டார். மறுபடி உங்களை ஏற்றுவார். ஒருவேளை உன் மேன்மை குறைந்து போனது, உன் பேர் கெட்டு போச்சு, உன்னை சில துஷ்ட மனுஷர்களால, சில துன்மார்க்கனினால உன் பேர் நாசம் ஆயிடுச்சு நினைக்கிறியோ, கர்த்தர் உன்னை நினைக்காம எவனும் உன் வாழ்க்கையில, நான் எப்பவுமே என்னுடைய கூட்டங்கள்ல சொல்லுவேன், இத கூட ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பிடுங்க முடியாது. இன்னைக்கு நம்புங்க, உன் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணி,
ஒருவேளை இன்றைக்கு இந்த சத்தத்தை இப்படிப்பட்ட நிலையில எனக்கு தெரியும் இந்த வார்த்தை உன்னோட தான் கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தை உனக்கான வார்த்தை தான். அதனாலதான் எங்கேயோ இருந்து பேசுகிற என் மூலமாய் உன்னோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வல்லவர், அவர் நல்லவர். இன்னைக்கு விசுவாசிங்க. அநேக இக்கட்டுகளை பார்த்துட்டோம், அநேக ஆபத்துகளை பார்த்துட்டோம். அதனால எல்லாத்தையுமே இழந்து போயிட்டோம், எல்லாத்திலுமே வென்றில்லாமல் போயிட்டோம். கர்த்தர் மறுபடி உன்னை எழுப்பி உன்னை மறுபடியும் தேற்றுவார். கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இந்த புதிய மாதம் 8வது மாதம், 8 என்றா ஒரு புதிய தொடக்கம் என்ற அர்த்தம், ஒரு புதிய ஆரம்பம் என்ற அர்த்தம். இந்த புதிய மாதத்தில் தேவன் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்வார். மலைகள் எல்லாம் தாழ்த்தப்படும், குன்றுகள் எல்லாம் தாழ்த்தப்படும், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படும், கோணலான எல்லாம் செவையாக்கப்படும். கர்த்தர் உங்களை பெரிய சாட்சி எடுத்து நிறுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தத்தை கேட்ட உங்க பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். வாழ்க்கையில் அநேக காரியங்களினால வாழ்க்கையில வெட்கி நொந்து போய் இருக்கிற பிள்ளைகள், நொறுங்குண்டு இருக்கிற பிள்ளைகள், காயப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் இந்த வார்த்தை எழுப்பட்டும் ஆண்டவரே. அவர்களை மறுபடியும் எழும்ப செய்து அநேகருக்கு சாட்சியா நிறுத்துங்க சுவாமி, நிறுத்துங்க. அவர்கள் மேன்மையை மறுபடியும் பெருக பண்ணுங்கப்பா. அவர்களை தேற்றுங்க ஆண்டவரே. இந்த 8வது மாதம் இவர்களுக்கு ஒரு புதிய தொடக்கமா இருக்கட்டும். கண்ணீர் எல்லாம் மாறக்கூடிய, பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்படக்கூடிய, மாலைகள் எல்லாம் தாழ்த்தப்படக்கூடிய நாட்களாய் இருக்கட்டும். இவ்வளவு நாட்கள் அவன் தானே மேற்கொண்டான், அவனுடைய விருப்பம் தானே நடக்கிறது, சத்துருக்களின் எண்ணங்கள் தானே என் வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் நினைத்திருக்கிற நன்மைகள், நீர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நிறைவேறுவதாக என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். நீர் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நம்பிக்கையோடு இருங்க, தைரியமா இருங்க. கர்த்தர் உங்களை மறுபடியும் எழுப்பி, அவர் மரித்தவர் அல்ல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன் சொன்ன தேவன் மாறாதவராய் இருக்கிறார். உங்களை பெரிய சாட்சி எடுத்து நிறுத்துவார். God bless you all. உங்களுடைய சாட்சிகளை, உங்களை கமெண்ட்ஸை நீங்க தெரியப்படுத்துங்க. கர்த்தர் உங்களோட பேசியிருப்பாரு, ஆனால் அதுல கர்த்தருக்கு நன்றி செலுத்தி உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. God bless you all. Amen. Amen.